இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே. கண்ணார உம்மை காணும் கால் பரமானந்தமே. ஜெபம் செய்வோம். உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரை, இந்த அருமையான காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் நாங்கள் எங்களுடைய இல்லங்களிலிருந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியான இந்த வாய்ப்பினை நீர் எங்களுக்கு தந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலும் நாங்கள் கர்த்தாவே எங்களுடைய இல்லங்களிலிருந்து உம்மை ஆராதிக்கும்படியான இந்த சூழ்நிலையை நீர் அமைத்து தந்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர், நீர் இந்த ஆராதனை முற்றிலுமாக ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. இதில் நாங்கள் பாடுகின்ற பாடல் உம்முடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் கொண்டு வருவதாகவும், நாங்கள் வாசிக்கின்ற வேத பகுதிகள், கேட்கின்ற சத்தியங்கள் எங்களுடைய வாழ்வுக்கு பிரயோஜனமாகவும் உமக்குள்ளாக இன்னும் அதிகமாக வளர எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. திருச்சியின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையில் பங்கு கொள்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் முடிவரை உம்முடைய நீங்காத பிரசன்னம் வழிநடத்தலும் இருக்க வேண்டும் என்று அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாம் யாவரும் நூற்றாண்டு கீதங்களில் 2 பாமாலை எண் 2 உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். நூற்றாண்டு கீதங்களில் 2 பாமாலை எண் 2. உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமது மகிமைக்காக கர்த்தா ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்துவே இறங்கும் சூதனே கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தெய்வாட்டு கூட்டி எங்கள் மனு கேளும் பிதாவினது ஆசன தோளாயிரங்கும். நித்ய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடேகமாயாளுகிறீரே. ஏகமாய் நீர் ரட்சிக்கப்படுகிறீர் உன்னத கர்த்தரே. காலை ஆராதனை ஜெப ஒழுங்கு. ஜெப புத்தகத்தில் பக்கம் எண் 1. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடி நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலக்கம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக
நாம் அவருடைய வசனத்துக்கு செவி கொடாமற்று போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. நமக்கு பாவமில்லை என்போம் என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவீனமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களால் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுமன்றி அவருடைய திருக்கரத்தினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாப பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனத்தண்டையில் என்னோட கூட சேர்ந்து நம்முடைய பாவங்களை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம். நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யும் வண்ணமாக நாம் யாவரும் இருக்கின்ற இடங்களில் நாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் செய்த பாவங்களை நாம் மனத்தாழ்மையாய் அவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய பாவமான வாழ்விலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தர வல்லவராய் இருக்கின்றார். அதனால் இந்த நேரத்தில் அமைதியாக இருந்து நம்மை நாமே ஆண்டவருடைய சமூகத்தில் நோக்கி பார்ப்போம். நம்முடைய பாவங்களை முழு மனதோடு அவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இருக்குமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியானவரின் கிருபையும் தேற்றுதலையும் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமேன். சபையார் அமர்வோம். வேத பகுதிகள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல் 48ஆம் வசனம் வரை. The Gospel according to St. Matthew chapter 5 verses from 38 to 48. பரிசுத்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல் 48ஆம் வசனம் வரை. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடம் கேட்கிறவனுக்கு கொடு. உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரர்களும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்தினீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள்.
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சுவிசேஷ வாக்கியம் வாஸ்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் யாவரும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாய் அறிக்கை செய்வோம். ஜெப புத்தகத்தில் 11வது பக்கம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவராலே கன்னி மரியாடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். செய்திக்கு ஆயத்தமாக ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நூற்றாண்டு கீதங்களில் 543 பாமாலை எண் 361 ஒப்பில்லாத திவ்ய அன்பை என்ற பாடலை நாம் யாவரும் பாடுவோம். நூற்றாண்டு கீதங்கள் 543 பாமாலை எண் 361. ஒப்பில்லாத திவ்ய அன்பே மோட்சானந்த
அன்பில் மூழ்கி போற்றியும் மேன்மை மேலே மேன்மை பெற்று விண்ணில் வாழ செய்திடும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே, எங்களுடைய இல்லங்களிலிருந்து உம்மை நோக்கி பார்க்கவும் உம்மை துதிக்கவும் நீர் கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதும் கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கப் போகின்றோம். நீர் எங்களோடு பேசுவீராக. நாங்கள் அதன்படி நடந்து உமக்கென்று உண்மையாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நேரத்தை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் நாங்கள் தந்து அர்ப்பணிக்கின்றோம். நீரை பொறுப்பெடுத்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு தகப்பன் மிக அழகிய கார் ஒன்றை வாங்கினார். அதை தனது மனைவியிடம் காண்பிப்பதற்காக வீட்டினுள் சென்று மனைவியை அழைத்து வந்தபோது அவருடைய அன்பு மகள் அந்த காரில் ஏதோ கிறுக்கி கொண்டிருந்தாள். அதை பார்த்ததும் தகப்பன் மிகவும் கோபம் கொண்டு அன்பு மகளின் கரத்தின் விரல்களை வெட்டினார். பின்பு மகளை மருத்துவமனையில் கொண்டு அனுமதித்து வீட்டுக்கு வந்து காரை பார்க்கும்போது அந்த மகள் எழுதிய வாசகம், ஐ லவ் யூ டேடி. அதை பார்த்து ஆவேசமடைந்து மருத்துவமனைக்கு சென்று பிள்ளையின் விரலை சரி செய்ய முடியுமா என அவர் கதறினார். உடனே மருத்துவர் அது முடியாது என்று கூறினபோது மிகவும் மனமுடைந்து மகளை கட்டிப்பிடித்து அழுதார். அது மிகவும் விலை உயர்ந்த கார். அதில் எப்படி கிறுக்கினாலும் அழிக்க முடியும். ஆனால் மீண்டும் தன்னுடைய மகளுடைய விரல் வருமா என்ற ஒரு கேள்வியோடு மிகவும் தவிப்போடு அந்த தகப்பன் காணப்பட்டார். இந்த நாளிலும் நாம் நம்முடைய அன்பை எவ்வாறாக வெளிக்காண்பிக்கின்றோம்? பல நேரங்களில் நாம் கோபத்தின் வழியாக நாம் அதை காண்பிக்கின்றோம். ஆண்டவர் நம்மிடத்தில் காண்பித்த அன்பை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். இந்த நாளிலும் நமக்கு நம்முடைய திருமண்டலம் சிந்திக்கும்படியாக கொடுத்திருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், அவர் லவ் ஃபார் அதர்ஸ் ஷுட் பி விதவுட் எனி லிமிட் லைக் த லவ் ஆஃப் காட். மற்றவர்களிடம் நம்முடைய அன்பு எந்த வரம்பும் இல்லாமல் கடவுளின் அன்பை போல இருக்க வேண்டும். அவர் லவ் ஃபார் அதர்ஸ் ஷுட் பி விதவுட் எனி லிமிட் லைக் த லவ் ஆஃப் காட். மற்றவர்களிடம் நம்முடைய அன்பு எந்த வரம்பும் இல்லாமல் கடவுளின் அன்பை போல இருக்க வேண்டும் என்ற தலைப்பை இந்த நாளில் நமக்கு சிந்திக்கும்படியாக கொடுத்திருக்கின்றது. உலகத்தில் உள்ள அன்புகளை 4 வகையாக பிரிக்கலாம். முதலாவது ஸ்டார்கே. இந்த கிரேக்க வார்த்தைக்கு உறவினர்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் செலுத்தும் பாசம் என்று நாம் சொல்லலாம். இரண்டாவதாக ஃபிலேயா என்றால் நண்பர்களுக்கு இடையே உள்ள சிநேகம். ஒரு நண்பன் இன்னொரு நண்பரிடம் மனம் திறந்து பேசுவான், எந்த தியாகமும் செய்ய ஆயத்தமாயிருப்பான். மூன்றாவது இராஸ். இது மாம்சீகமான அன்பு. கணவன் மனைவிக்கு இடையே இல்லற வாழ்வில் ஈடுபட ஊக்குவிக்கும் அன்பு. இந்த அன்பு குடும்பங்களை கட்டி எழுப்புகிறது. நான்காவதாக அகாபே. இது தியாகமான தெய்வீக அன்பு. எதையும் எதிர்பார்க்காத அன்பு. சத்துருக்களையும் நேசித்து அன்பு கூறுகிற அன்பு. நாம் பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து நம்மை தேடி வந்த அன்பு. நமக்காக ஜீவனை கொடுத்த அன்பு. கடவுள் நம்மில் பாராட்டின அன்பை நினைத்து நாம் முதலாவது கடவுளை நேசிக்க வேண்டும். அடுத்தது பிறரை நேசிக்க வேண்டும். இதை கடவுள் ஒரு கட்டளையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று யோவான் 13ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். அன்பு கட்டளை மட்டுமல்ல, அது உலகத்துக்கு நீங்கள் கடவுளின் பிள்ளைகள் என்பதை வெளிக்காட்டும். நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாயிருந்தால் அதிலே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்று நாம் யோவான் 13ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். அடக்குமுறையில் ஒருவரை பணிய வைத்து விடலாம். சட்டத்தினாலும் சமுதாயத்தினாலும் திருத்த முடியாதவர்களை இயேசுவின் கல்வாரி அன்பு மாற்றிவிடுகிறது. இயேசு சொல்லும் பொழுது, உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்,
உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று மத்தேயு 5:44 அவர் கூறுகின்றார். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். எனவே அன்பு செலுத்துங்கள், உங்கள் செயல்கள் எல்லாம் தெய்வீக அன்போடு இருக்கட்டும். அப்பொழுது நிச்சயமாக வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்று ரோமர் 12:9 நாம் பார்க்கிறோம். பரிசுத்த மத்தேயு 5:39. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு என்று நாம் வாசிக்கின்றோம். இந்த வசனம் நம் அனைவருக்கும் நன்றாக தெரிந்த வசனம். ஆனால் எந்த அளவுக்கு இதை நாம் கடைபிடித்து வாழ்கின்றோம் என்பது ஒரு கேள்விக்குறியே. அநேகர் ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கின்றோம், அவரை போல் வாழுகின்றோம் என்றெல்லாம் நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற அந்த ஜென்ம சுவாபங்கள் ஆகிய வைராகியம், பழி வாங்குதல் போன்றவைகள் இன்னும் நமக்குள் இருக்கின்றது. இப்படி இருக்கும் பொழுது நாம் நம்முடைய கிறிஸ்துவின் தெய்வீக சுவாபத்தை நாம் இந்த உலகத்துக்கு காண்பிக்க இயலாது. கிறிஸ்துவின் அன்பினால் முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டு ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது மட்டுமே இந்த ஜென்ம சுவாபம் நம்மை விட்டு நீங்கும். ஜான் செல்வின் ஒரு புகழ்பெற்ற பேராயர் ஆவர். பிரசங்கிப்பதை அப்படியே தன் வாழ்க்கையில் கடைபிடித்த உத்தமர். ஆனால் அவர் பேராயர் ஆகும் முன் பெரிய குத்துச்சண்டை வீரராக விளங்கினார். இவரது சபையில் ஒரு முரடன் அடிக்கடி சபையாரை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். எவ்வளவோ கூறியும் அவன் திருந்தவில்லை. ஒரு நாள் அவனை மிகவும் கண்டித்து பேசினார். ஆத்திரம் கொண்ட அந்த வாலிபன் பிஷப் செல்வினின் முகத்தில் ஓங்கி அறைந்து விட்டான். பேராயரோ பதில் எதுவும் பேசாமல் அமைதியாக மறுபடியும் அவன் அடிப்பதை எதிர்நோக்கியிருந்தார். இவ்வாறு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டிய அவரின் செயல் அவன் உள்ளத்தை தொட்டது. பேராயர் நினைத்திருந்தால் தான் ஒரு குத்துச்சண்டை வீரர் என்பதை வெளிப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அவர் அமைதியை கடைபிடித்து தம் அன்பை வெளிப்படுத்தினார். அம்முருடனோ அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் காட்டுக்கு சென்று வாழ்ந்தான். அநேக ஆண்டுகளுக்கு பின் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஜான் செல்வின் என்று ஞானஸ்தானம் பெற்று ஊழியம் செய்தான் என்று வரலாறு கூறுகிறது. இன்று நாமும் தீமையை நன்மையினாலே வெல்ல வேண்டும். K.S. ஆமோஸ் அவர் சொல்லும் பொழுது, ஒருவன் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு பலர் மாதிரி, ஆனால் ஒருவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சிலர் மட்டுமே மாதிரி. இந்த நாளில் நாம் ஆண்டவரை போல் மற்றவர்களிடத்தில் நம்முடைய அன்பை செலுத்தி ஆண்டவர் நமக்கு விட்டு சென்ற அந்த மாதிரியை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். தீமையை நாம் நன்மையால் வெல்ல வேண்டும். நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாக வாழ்ந்து நாம் எப்படி ஆண்டவரிடத்தில் நம்முடைய அன்பை வெளி காண்பிக்கின்றோமோ அதே அன்பை நாம் பிறரிடத்தில் காண்பிக்க வேண்டும். மற்றவர்களிடம் நம்முடைய அன்பு எந்த வரம்பும் இல்லாமல் கடவுளின் அன்பை போல் இருக்க வேண்டும். இதை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். நாமும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று முழுமையாக அர்ப்பணித்து ஆண்டவரோடு நாம் இணைந்து வாழும் பொழுது ஆண்டவர் நமக்கு மற்றவர்களோடு அன்பாய் இருக்க நமக்கு அவர் பலன் கொடுப்பார். ஆண்டவர் நம்மிடத்தில் அதே போல் அன்பை எவ்வாறாக ஆண்டவர் நம் மீது காண்பிக்கின்றாரோ அதையே நாம் மற்றவர்களுக்கு செலுத்த வேண்டும் என்று விரும்புகின்றார். இந்த நாளில் நாமும் ஆண்டவர் நம் மீது எவ்வாறாக அன்பாக இருக்கின்றாரோ அதே அன்பை நாம் மற்றவர்களோடு வாழ்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசினீர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே, மற்றவர்களிடம் எங்களுடைய அன்பை நாங்கள் எவ்வாறாக காண்பிக்க வேண்டும்,
நீர் எங்களிடத்தில் காண்பித்த அந்த அன்பை நாங்கள் மற்றவர்களிடத்தில் எவ்வாறாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதை நீர் விரும்புகின்றீர். அதேபோல் நாங்கள் ஒருவருக்கொருவர் நாங்கள் அன்பாயிருந்து நாங்கள் ஆண்டவரே உமக்கென்று ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய அன்பு ஒரு மாயமற்ற அன்பாக இராமல் தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் ஆண்டவரே நாங்கள் நன்மையை செய்து உம்முடைய அன்பை காண்பிக்கின்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அதே அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு காண்பிக்கவும் அதன் வழியாக நாங்கள் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. இந்த நேரத்திலும் திருச்சன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் அவர்களுக்கு வேண்டிய நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து உமக்குள்ளாக இன்னும் அதிகமாக வளர்ந்து உம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக இல்லங்களில் இருந்து உண்மையை நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் நீர் எங்களுக்கு ஒரு நல்ல பதிலை தர வேண்டும் என்று நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். அநேக நாட்களாக கர்த்தாவே உம்முடைய ஆலயத்துக்கு வந்து உம்மை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இந்த சூழ்நிலை முற்றிலுமாக மாறி மீண்டுமாக கர்த்தாவே நாங்கள் உம்முடைய ஆலயத்துக்கு வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக உம்மை துதிக்கும்படியாக எங்களுடைய நன்றிகளை ஏறெடுக்கும்படியான ஒரு வாய்ப்பினை நீர் எங்களுக்கு அமைத்து தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். திருச்சுவின் பிள்ளைகளை நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு வேண்டிய நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தந்து நீர் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். அதேபோல் கர்த்தாவே இந்த நாட்களிலும் வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் எதிர்காலத்தை குறித்து கவலையோடு இயங்கி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் நீர் சந்திப்பீராக. அவர்களுக்கு வேண்டிய நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து நீர் கூடவே இருக்கின்றீர் என்ற தைரியத்தையும் நம்பிக்கையும் அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். இந்த நாட்களிலும் திருச்சின் பிள்ளைகளுடைய எல்லா விதமான தேவைகளையும் நீர் சந்திப்பீராக. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று உம்முடைய வார்த்தை சொல்கின்றது. அந்த வார்த்தையின்படி உண்மையை தேடுகின்ற உம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த விதமான குறைவுகள் இந்த காலத்தில் ஏற்படாதவாறு நீர் அவர்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். நீர் இம்மட்டமாக அவர்களை பாதுகாத்து வழிநடத்தின அன்புக்காக உமக்கு நன்றி. இன்னும் தொடர்ந்து நீர் அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே இந்த கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். அவர்களுக்கும் வேண்டிய நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தந்து மீண்டுமாக அவர்கள் தங்களுடைய இல்லத்துக்கு செல்லத்தக்கதான ஒரு வாய்ப்பினை நீர் அமைத்து தருவீராக. அவர்களுக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சிகிச்சையும் உங்களுடைய கரத்தில் நாங்கள் தருகின்றோம். அதை நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஒரு புது பலனை நீர் தந்து அவர்கள் மீண்டுமாக இயல்பான ஒரு வாழ்வுக்கு திரும்ப நீர் உதவி செய்வீராக. இந்த நோயினால் மரித்த ஒவ்வொரு குடும்பத்தினருக்கு வேண்டிய ஆறுதலும் சமாதானத்தையும் நீர் தருவீராக. எங்களையும் நீர் பாதுகாத்து வழிநடத்தும். எந்த விதமான வாதையும் ஒரு பொல்லாப்பும் எங்களை அணுகாதவாறு நீர் உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். இந்த காலங்களிலும் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்ற ஒவ்வொரு டாக்டர்ஸ்க்காக, நர்சஸ்க்காக, துப்புரவு தொழிலாளர்களுக்காக, சுகாதார அமைச்சர்களுக்காக, காவல்துறைக்காக, எங்களுடைய தேச தலைவர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. அவர்களுக்கு உம்முடைய பரம ஞானத்தை நீர் தந்து இந்த சூழ்நிலையிலிருந்து அவர்கள் எவ்வாறாக மேற்கொள்ள வேண்டும் என்பதை நீர் அவர்களுக்கு காண்பித்து அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் ஆண்டவருடைய கரம் கூடவிருந்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். அதன் வழியாக எங்களுடைய தேசத்துக்கு ஒரு மீட்பையும் ஒரு விடுதலையும் நீர் தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். நாங்களும் கர்த்தாவே எங்களுடைய பாவமான வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக திரும்பி உமக்குள்ளாக நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்வீராக. உமக்கு எதிராக நாங்கள் செய்த பாவங்களை உம்முடைய சமூகத்தில் அறிக்கை செய்து உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி எங்களுடைய எல்லா விதமான பாவமான காரியங்களை நாங்கள் விட்டு திரும்பும் பொழுது பரலோகத்தில் இருக்கின்ற நீர் அதை கேட்டு எங்களுடைய தேசத்துக்கு ஒரு சேமத்தை தருகின்றவராக இருக்கின்றீர். இந்த நாட்களில் ஒவ்வொருவருக்கும் அந்த மனம் திரும்புதலின் ஆவியை நீர் தருவீராக. இருக்கின்ற எல்லா விதமான கசப்புகளை நீர் முற்றிலுமாக எடுத்து போட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். உம்முடைய அன்பை அவர்கள் தரித்து கொண்டு அதையே அவர்கள் ஆண்டவரே மற்றவர்களுக்கு காண்பிக்க நீர் உதவி செய்வீராக. அநேக காரியங்களின் நிமித்தமாக ஒருவரை ஒருவர் மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். அதை இந்த நேரத்தில் நீர் முற்றிலுமாக மாற்றி அவர்களுடைய வாழ்க்கையை நீர் தொட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். ஒருவரை ஒருவர் மன்னித்து அவர்கள் ஆண்டவரை ஒப்புரவாகி உம்முடைய அன்பை ஆண்டவரை மற்றவர்களுக்கு காண்பிக்க நீர் உதவி செய்வீராக. நீர் இந்த காலங்களை நீர் கொடுத்திருக்கின்றீர். இதை நேர்த்தியாக
பிரயோஜனமாக நாங்கள் பயன்படுத்தி கொள்ள நீர் உதவி செய்வீராக. நாங்கள் அநேக நாட்களாக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். ஜெபித்து ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்று இருக்கின்றோம். ஆனால் எங்களிடத்தில் இருக்கின்ற ஒரு சில குறைவுகள் நாங்கள் மாறாமல் இன்னும் ஆண்டவரே இந்த தேசத்தின் மீட்புக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம் என்றால் அந்த ஜெபம் ஆண்டவரே ஒரு வீணான ஒரு ஜெபமாக இருக்கும். இந்த நேரத்திலும் கர்த்தாவே, எங்களுக்குள்ளாக ஒரு நல்ல ஒரு மனம் மாறுதலை நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒருவருக்கொருவர் நாங்கள் அன்பை செலுத்தி உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒருவரிடம் ஒருவர் நாங்கள் மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு அந்த மன்னிப்பின் உறுதியை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. இந்த நேரத்தையும் உம்முடைய கரத்தில் தருகின்றோம். ஆண்டவர் நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்துவீராக. இந்த நாளிலும் கேட்ட வசனத்தின்படி நடந்து உமக்கென்ற ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ நீர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான திருச்சின் பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலும் உங்களை இந்த ஒளிப்பதிவின் வழியாக சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஒளிப்பதிவை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான திருச்சின் பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலும் கடந்த 3 மாதங்களாக தங்களுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறின அருமையான திருச்சின் பிள்ளைகளுக்கு என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திலிருந்து நாம் ஒவ்வொரு வாரமும் தங்களுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நினைவு கூறுகின்றவர்களுடைய பெயர்களை வாசித்து அவர்களுக்காக நாம் ஜெபிக்கப் போகின்றோம். கடந்த 3 மாதங்களில் தங்களுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூர்ந்த ஒவ்வொருவருக்காக இந்த நாளில் நாம் ஜெபிக்கப் போகின்றோம். இந்த வாரங்களிலும் தங்களுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகின்றவர்கள், பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள்: ஜூலை 7ஆம் தேதி மாஸ்டர் டேரிஸ் இமானுவேல், ஜூலை 10ஆம் தேதி மிஸ்ஸஸ் பிரிசிலா தினகரன், ஜூலை 10ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா இமானுவேல், ஜூலை 11ஆம் தேதி மிஸ்ஸஸ் ராஜகனி அருள்மாணிக்கம், ஜூலை 11ஆம் தேதி மாஸ்டர் ராய் மார்ஷல் சார்லஸ் ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். திருமண நாளை நினைவு கூறுகின்றவர்கள்: ஜூலை 11ஆம் தேதி மிஸ்டர் பி சாம்வேல், மிஸ்ஸஸ் ஜோதி நிஷா ஆகியோர் தங்களுடைய திருமண நாளை நினைவு கூறுகின்றார்கள். பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகின்ற அருமையான திருச்சின் பிள்ளைகளுக்காக நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரத்திலும் பேர் வாசிக்க கேட்ட அருமையான திருச்சின் பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகின்றோம். அதேபோல் கடந்த 3 மாதங்கள் தங்களுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நினைவு கூர்ந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து நீர் பலப்படுத்துவீராக. அவர்களுக்கு வேண்டிய நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் நீர் தருவீராக. கடந்த ஆண்டு முழுவதும் நீர் அவர்களை பாதுகாத்து இந்த புதியதோர் ஆண்டை காணும்படியான ஒரு வாய்ப்பினை நீர் அவர்களுடைய வாழ்வில் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகின்றீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று சொன்ன வாக்கின்படி அருமையான பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அவருடைய எல்லா விதமான தேவைகளை நீர் சந்தித்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். அனுதினமும் கர்த்தாவே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் அவர்கள் அதிகமாக வளரவும் உம்முடைய அன்பை அவர்கள் தங்களுடைய வாழ்வில் ருசித்து கொள்ள நீர் உதவி செய்வீராக. அதேபோல் உலக பிரகாரமாக அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் ஆண்டவருடைய கரம் கூடவே இருந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். அவர்களுக்கு வேண்டிய நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தருவீராக. இன்னும் கர்த்தாவே, இந்த ஆண்டில் நீர் அவர்களுக்கென்று வைத்திருக்கின்ற எல்லா விதமான நன்மையான ஈவுகளை அவர்கள் தங்களுடைய வாழ்வில் பெற்று உமக்கென்று அவர்கள் நன்றியோடு வாழ நீர் உதவி செய்வீராக. இந்த நேரத்திலும் கர்த்தாவே, திருச்சிவின் பிள்ளைகளாக நாங்கள் அருமையான பிள்ளைகளை வாழ்த்துகின்றோம். நாங்கள் வாழ்த்துகின்ற வாழ்த்து அவருடைய வாழ்வில் நிறைவாக தங்க வேண்டும் என்று அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கா
நம்மையும் நம்முடைய காணிக்கையும் நம் ஆண்டோடைய சமூகத்தில் படைக்கும் வண்ணமாக நாம் யாவரும் நூற்றாண்டு கீதங்களில் 558 கிறிஸ்துவ கீர்த்தனை எண் 217 அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் என்ற பாடலை நாம் பாடுவோம். நூற்றாண்டு கீதங்களில் 558 கிறிஸ்துவ கீர்த்தனை எண் 217. அப்பொழுது ஆண்டவருக்கென்று நம்முடைய காணிக்கையை நமது கரங்களில் கொடுக்கப்பட்டதான அந்த சுயவர்ப்பு உண்டியலில் நாம் படைப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. வல்லமை மிக்க உம்முடைய வழி நடத்துதலுக்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இன்னொரு புதிய மாதத்தை காண செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்புதிய மாதத்தின் முதல் வாரத்திலேயும் ஆண்டவரே, இந்த ஒளிப்பதிவு வழியாக உம்மை ஆராதிப்பதற்கு
கர்த்தர் தந்திருக்கிற நல்ல கிருபைக்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆராதனையிலே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும்படியான நல்ல வேலை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள், ஜெபத்தை கேட்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு தோத்திரம், உமக்கு தோத்திரம் ஐயா. ஜெபிக்கும்படியாக, ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருகிறார்கள் ஐயா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே இந்த ஆராதனையின் நடுவில் கர்த்தாவே ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க ஆண்டவரே சபையாக இணைந்து நாங்கள் நிற்கிறோம் ஐயா. ஆண்டவர் நல்லவர் ஐயா. ஆண்டவரே உமக்கு தோத்திரம். எங்கள் ஜெபத்தை தள்ளாதவரும் கிருபை எங்களை விட்டு விளக்காதவருமாகிய தேவன் என்று சொல்லி உம்மை குறித்து அறிவோம் ஆண்டவரே. உமக்கு தோத்திரம், உமக்கு தோத்திரம், உமக்கு தோத்திரம், உமக்கு தோத்திரம் ஐயா. ஜெபம் எங்கள் வாழ்க்கையில மிகுந்த ஆண்டவரே பலனையும் ஜெயத்தையும் கொண்டு வருகிறதற்காக ஆண்டவரை துதிக்கிற ஆண்டவரே. அப்பா உமக்கு தோத்திரம். எந்த காரியத்தை குறித்தும் நாங்கள் ஒரு மனதோடு கூட நாங்கள் ஜெபிப்போம் என்றால் ஆண்டவரே நிச்சயமாய் அதற்கான பலனை ஆண்டவரிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு தோத்திரம். சபையாக நின்று கர்த்தர் எங்களை தொடர்ந்து வழி நடத்த வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே உமக்கு தோத்திரம். நான் உனக்கு போதித்து, நான் உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்ன தெய்வமே உமக்கு தோத்திரம் ஆண்டவரே. நானே இஸ்ரவேலின் பரிசுத்தரும் மீட்பருமாகிய தேவன் என்றும் நான் உனக்கு புரோஜனமானதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னவராகிய தெய்வமே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. இஸ்ரவேலின் பரிசுத்தரே, இஸ்ரவேலை மீட்டு ரட்சித்த தெய்வமே, எங்களை மீட்பதற்காக ஆண்டவரே பரலோகத்தை துறந்து இந்த உலகம் வந்து எங்களை மீட்டு தம்முடைய பிள்ளைகளாக்கினவரே, எங்களுக்கு புரோஜனமானதை கற்றுக் கொடுத்து எங்களை ஆண்டவரே சரியான பாதைகளை நடத்துகிற தெய்வமே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களை நல்வழியிலே சரியான பாதையிலே வழிநடத்த எங்களை ஆண்டவருக்கு முன்பதாக நாங்கள் தாழ்த்துகிறோம் சாமி, தாழ்த்துகிறோம் சாமி. எங்களையும் ஆண்டவரே எங்களுக்குரிய அனைத்தையும் அறிந்திருக்கிற தெய்வமே, எங்கள் சிந்தனைகளை ஆண்டவரே அது உருவாவதற்கு முன்னமே ஆண்டவரே அதை அறிந்திருக்கிறவரே, நாங்கள் செபிப்பதற்கு முன்னதாகவே இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிற அன்பு தெய்வமே ஆண்டவரே எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு தோத்திரம், உமக்கு தோத்திரம். எங்களை இன்னும் ஆண்டவரை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம் ஐயா. விசேஷமாய் கர்த்தாவே உம்முடைய உயரிய பாதுகாப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தோத்திரம் ஐயா. தீங்கு நாளிலே ஆண்டவரே தம்முடைய கூடார மறைவிலே மறைத்து ஒளித்து காத்து கொள்வேன் என்று சொன்னவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. எங்கும் தீங்கு சூழ்ந்திருக்கிற இந்த காலத்தில் ஆண்டவரே உமக்கு தோத்திரம். கொள்ளை நோய் சூழ்ந்திருக்கிற இந்த காலத்தில் ஆண்டவரே உமக்கு தோத்திரம் ஐயா. எங்களை நீர் ஆண்டவரே தம்முடைய கூடார மறைவில் வைத்து பாதுகாத்து வருகிறதற்காய், பயத்துக்கு விலக்கி காத்து வருகிறதற்காய் ஆண்டவரை நோக்கி மன்றாடி ஜெபிக்கிற ஆண்டவரே, நன்றி செலுத்தி ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து காத்து நடத்த ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. எங்கேயோ ஆண்டவரே தோத்திரம் ஐயா பாதிப்புகளும் மரணங்களும் ஆண்டவரே நடந்து கொண்டிருந்த பொழுது அதை கேட்டுக்கொண்டிருந்த நாங்கள் இப்போ நெருங்கி வருகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு தோத்திரம், உமக்கு தோத்திரம், 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 தோத்திரம் அப்பா. இப்பொழுது சபைகளுக்குள்ளாய் ஆண்டவரே அவைகள் நிகழ ஆரம்பித்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உமக்கு தோத்திரம் ஐயா, தோத்திரம் ஐயா, தோத்திரம் ஐயா. இப்பொழுது ஆண்டவரே பல சபைகளில் ஆண்டவரை ஜனங்கள் பாதிக்கப்படுவதையும் அதனாலே மரணத்தை ஆண்டவரே இந்த கொள்ளை நோயினாலே மரணத்தை தழுவி இருக்கிறதையும் நாங்கள் கேள்விப்படும் பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு தோத்திரம். எங்களுக்கு நீர்தான் அடைக்கலம், நீர்தான் எங்கள் கோட்டை. ஆண்டவரே உமக்கு தோத்திரம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லியிருக்கிறபடினால் இந்த ஆண்டவரே கொள்ளை நோயின் ஆபத்துக்களில் துணையாக இருந்து எங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடி ஜெபிக்கிற ஆண்டவரே. விசேஷமாய் இவ்வகையாக பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கு, தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்கு கர்த்தா
கர்த்தாவே விசுவாச குடும்பங்களுக்கு விசேஷமாய் நீர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் ஐயா. மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு தோத்திரம், உமக்கு தோத்திரம், உமக்கு தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. இன்னொரு இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனையில ஒரு புதிய மாதத்தின் ஆண்டவரே புதியதொரு வாரத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. இம்மாதத்துக்கான பாதுகாப்புக்காக தேவ சமூகத்தில் நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல பாதுகாப்பை தந்து கத்த நடத்துவீராக. கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளுக்குள்ளாய் மறைத்து காத்து கொள்வது போல காத்து கொள்ளுகிற தேவனே உம்மை துதிக்கிறேன் ஐயா. காத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடி ஜெபிக்கிறேன் ஐயா. விசேஷமாய் கர்த்தாவே இக்கொள்ளை நோயின் தாக்கம் நாளொரு மேனி ஆண்டவரே பொழுதொரு வண்ணம் ஆண்டவரே கூடிக்கொண்டே போகிறதை நாங்கள் பார்க்கிறோம் சாமி. அப்பா உமக்கு தோத்திரம், உமக்கு தோத்திரம், உமக்கு தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு தோத்திரம் ஐயா. இதை அழிக்கவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. இந்த பூமியை விட்டு ஒட்டு மொத்தமாக இதை நீக்கி போடவும் வல்லமை உமக்கு மட்டுமே உண்டு என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு தோத்திரம் ஐயா. ஆண்டவரே சோத்திரம் 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 அப்பா. ஆனபடினாலே ஆண்டவரே தோத்திரம் ஐயா. எங்கள் தேசத்தை விட்டு, எங்கள் மாநிலங்களை விட்டு, எங்கள் பட்டணங்களை விட்டு ஆண்டவரே இந்த உலகத்தை விட்டே ஆண்டவரே இந்த கொள்ளை நோயை ஆண்டவரே நீரா ஆண்டவரே அகற்ற வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் பரவாமல் தடுக்க எடுக்கப்படுகிற எல்லா முயற்சிகளுக்காகவும் அரசாங்கங்கள் எடுக்கிற முயற்சிகள் ஆண்டவரே தோத்திரம் ஐயா. அரசாங்க அதிகாரிகள் எடுக்கிற முயற்சிகள் ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் பலன் கிடைக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. நீர்தான் உதவி செய்கிறவர் ஆண்டவரே. நீர்தான் ஒத்தாசை செய்கிறவர் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம்ப்பா. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள், உம் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்முகம் நோக்கி ஆண்டவரே எங்கள் பொல்லாத வழிகளை நாங்கள் நினைவு கூர்ந்து அதை விட்டு ஆண்டவரே நாங்கள் ஜெபிப்போம் என்றால் ஆண்டவரே இக்கொள்ளை நோயிலிருந்து தேசத்தை ஆண்டவரே ரட்சிப்பேன், விடுதலை செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரப்பா. தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் ஆண்டவரே. ஆனபடினாலே உண்மையே பற்றி பிடித்து ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஐயா, ஜெபிக்கிறோம் ஐயா, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆட்சியாளர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்கள் அதிகாரிகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. தோத்திரம் ஐயா. ஆண்டவரே எங்கள் டாக்டர்ஸ், எங்கள் நர்சஸ் ஆண்டவரே, துப்புரவு பணியாளர்கள் இவர்கள் எல்லாரையும் உம்முடைய பரிபூரண ஆண்டவரே பாதுகாப்புக்குள்ளாய் மறைத்து ஆண்டவரே காத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறோம் ஐயா, மன்றாடி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு தோத்திரம், உமக்கு தோத்திரம் ஐயா. கொஞ்சம் கொஞ்சமாய் கூடி இன்றைக்கு 21,000, ஒரு நாளைக்கு 21,000, 22,000 என்று சொல்லி எங்கள் தேசத்தில் கூடி வருகிறதை பார்க்கிற ஆண்டவரே. இந்த மாதம் இன்னும் உச்சநிலை அடையும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே மருத்துவ நிபுணர்கள் சொல்லுகிறதை கேட்கிறோம். எங்கள் ஆண்டவரால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரால் ஆண்டவரே இந்த நோயை கட்டுப்படுத்தவும், இந்நோயை ஆண்டவரே தோத்திரம் அறவே அழித்து போடவும் ஆண்டவரே வல்லமை உண்டு என்று சொல்லி, முடியும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிற ஆண்டவரே. சபை கூடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஆண்டவரே நீர் உம்முடைய ஆண்டவரே வல்லமையை அனுப்புகிறீர் என்பதற்காக உம்முடைய வல்லமையினால் ஆண்டவரே சோத்திரம் ஐயா ஆண்டவரே அற்புத அடையாளங்கள் செய்கிறீர் என்கிறபடினாலே நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே சபைக்கு வேண்டிய நல்ல பாதுகாப்பை தாரும். ஏழை எளிய பிள்ளைகளை கர்த்தர் காத்தருளும் ஆண்டவரே. உமக்கு தோத்திரம் ஐயா, தோத்திரம் ஐயா, தோத்திரம் ஐயா. எல்லாருடைய கையின் பிரயாசங்களிலேயும் ஆண்டவருடைய கரம் இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே உமக்கு தோத்திரம், உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலங்களில் நாங்கள் ஆண்டவருக்குள்ளாய் ஐயா ஆவிக்குள்ளாய் இன்னும் ஆண்டவரே வளரத்தக்கதான நல்ல கிருபைகளை தாரும் ஆண்டவரே. விசேஷமாய் சபையிலே ஆண்டவரே அப்பா வெள்ளிக்கிழமை தொடக்கம் ஆண்டவரே ஜெப ஆண்டவரே ஒழுங்குகளை ஏற்படுத்தி இருக்கிறோம் ஐயா. எந்த தடையும் இல்லாமல் ஆண்டவரே சோத்திரம் ஐயா. ஜனங்கள் வந்து ஆர்வத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க, அதன் மூலமாய் ஒரு பெரிய ஆண்டவரை விடுதலையை எங்களிலே சபைகளிலே ஆண்டவரே சோத்திரம் ஐயா, எங்கள் பகுதிகளிலே, எங்கள் பட்டணங்களிலே, மாநிலங்களிலே ஆண்டவரே எங்கள் தேசங்களிலே, இந்த ஆண்டவரே உலகம் முழுவதும் ஒரு பெரிய விடுதலை நாங்கள் காண எங்களுக்கு நிற்கரவை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம் ஐயா, ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம் சுவாமி. ஆவிக்குள்ளா எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பாவுக்கு தோத்திரம். சிறியோர் தொடங்கி பெரியோர் வரை எல்லாரையும் பெயர் பேராக ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலமாய் ஜெபங்கேளும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
நாம் யாவரும் ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தானுடைக்கும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நின்று நிலவனவாக. ஆமேன். ஆராதனைக்கு நிறைவாக நாம் யாவரும் நூற்றாண்டு கீதங்கள் 484 பாமலை எண் 320 என் முன்னே மேய்ப்பர் போகிறார் என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். நூற்றாண்டு கீதங்கள் 484 பாமலை எண் 320. என் முன்னே மேய்ப்பர் போகிறார், நல் மேய்ப்பராக காக்கிறார். ஓர் காலும் என்னை கைவிடார், நேர் பாதை காட்டி போகிறார். முன் செல்கின்றார், முன் செல்கின்றார், என் முன்னே சென்று போகிறார். நல் மேய்ப்பர் சத்தம் அறிவேன், அன்போடு பின் சென்றேகுவேன். கார்மேகம் வந்து மூடினும், சீர்ஜோதி தோன்றி வீசினும், என் வாழ்வு தாழ்வில் நீங்கினார், என்றைக்கும் முன்னே போகிறார். முன் செல்கின்றார், முன் செல்கின்றார், என் முன்னே சென்று போகிறார். நல் மேய்ப்பர் சத்தம் அறிவேன், அன்போடு பின் சென்றேகுவேன். மெய்ப்பாதை காட்டி பின் செல்வேன், தெய்வீக கையால் தாங்குவேன். எவ்வீக்கினம் வந்தாலும் நீர் இவ்வேளை முன்னே போகிறீர். முன் செல்கின்றார், முன் செல்கின்றார், என் முன்னே சென்று போகிறார். நல் மேய்ப்பர் சத்தம் அறிவேன், அன்போடு பின் சென்றேகுவேன். ஒப்பற்றவும் காருண்யத்தால் இப்பூமி பாடு தீருங்கால், நீர் சாவை வெல்ல செய்குவீர், பேரின்பம் காட்டி முன் செல்வீர். முன் செல்கின்றார், முன் செல்கின்றார், என் முன்னே சென்று போகிறார். நல் மேய்ப்பர் சத்தம் அறிவேன், அன்போடு பின் சென்றேகுவேன்.
ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பு நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே, எங்களுடைய இல்லங்களிலிருந்து உம்மை நோக்கி பார்க்கவும், உம்மை துதிக்கவும், இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நாங்கள் ஆசிரிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனையில் நாங்கள் பாடல் வழியாக உம்முடைய நாமத்தை உயர்த்தவும், உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியான ஒரு வாய்ப்பினை நீர் இந்த நாளில் எங்களுக்கு கிருபையாக கொடுத்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கேட்ட வார்த்தையின்படி நடந்து உமக்கென்று 30, 60, 100 நாங்கள் கனிகளை கொடுத்து இந்த உலகத்தில் ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ நீர் உதவி செய்வீராக. எவ்வாறாக நீர் எங்கள் மீது அன்பை காண்பித்தீரோ அதே அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு காண்பிக்க நீர் எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். திருச்செபின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. சிறியோர் முதல் பெரியோர் வரை உம்முடைய ஆசீர்வாதம் அவருடைய வாழ்வில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். அவர்களும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது உமக்கென்று ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ நீர் உதவி செய்வீராக. உலகத்துக்கு ஒளியாக இருந்து அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கின்ற பிள்ளைகளாக காணப்பட நீர் உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் தந்து அர்ப்பணிக்கின்றோம். நீரே ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.